ஹலோ மக்களே, நான் உங்கள் அருள் மாஸ்டர். இன்றைக்கி நான் என்ன சொல்லி கொடுக்க போகிறேன்னா, கட் ப்ளவுஸ் 32 சைஸ் தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா 34, 36, 38, 40 இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கிறேன். 42, 44, 46, 50 இதெல்லாம் நான் போடலை. அதெல்லாம் நான் போடுறேன். கட்டு மாறும். இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் வரும். நான் கண்டிப்பாக போடுறேன். அதே மாதிரி 32, 30 நான் போடல. இப்போ 32 சைஸ் போடுறேன். இது நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன், துல்லியமாக நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாட் பாயிண்ட்டு 9.5, அதுக்கும் கீழே எம்பார் 12, ப்ளவுஸு லென்த்து 14, அப்பர் செஸ்ட்டு 30.5, பஸ்ட்டு 32, வேஸ்ட்டு 24.5, கை லென்த்து 5.5, கை லூஸு 9.5, அப்பர் ஆமல் 10, ஆமல் 13, ஃப்ரண்ட்டு நெக்கு 7, பேக்கு நெக்கு 7.5. இது துல்லியமாக பாருங்கள். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 30யும் 32 சைஸும் நான் போடலை, இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். கட்டு நிறைய மாறும், வித்தியாசம் வரும். நீங்கள் பாருங்கள், ஷோல்டர் அளவுலாம் மாறும். துல்லியமாக கவனிங்க. இதை கீழே ஒரு மார்க் போட்டுக்குங்க. லென்த்து பார்த்தீங்கன்னா 14. இவங்க வந்து லீனாக ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு தான், ஏன்னா ஹைட்டு ஜாஸ்தி, அதனால் 14 லென்த்து. மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 32 6 பிரிக்கணும். ஈஸியான மெத்தடு சொல்கிறேன் பாருங்கள். 32 2 பிரிச்சுக்குங்க. 16 3 பிரித்தா அது 6ல் ஒரு பாகம் தான் வரும். 5.25 ஒரு புள்ளி ரவுண்டு பண்ணிக்கோங்க. 5.5 ஆமல் இறக்கும் 5.5, அதாவது 6 பிரித்தோம், 5.25 ஒரு புள்ளி வருது. நம்ம ஒரு புள்ளி ரவுண்டாக பண்ணிக்கிட்டோம். அதை ரவுண்ட் பண்ணிக்கணும். அது இப்போது 5.5 ஆமல் இறக்கணும். இந்த லைன் வந்து லென்த்து லைன் ஒரு மார்க் போட்டோம். இப்போ ஆமல் 5.5 இறக்கின இடத்துல ஒரு மார்க் போட்டோம். இப்போது ஆமல் 5.5 இறக்கிட்டேன், அதை விட்டுருங்க. இப்போது இடுப்பு பார்த்தீங்கன்னா 24.5. அப்போ 24 4 பிரித்தா 6, அந்த 1/2 இன்ச்சை வந்து 4 பிரித்தா ஒரு புள்ளி, அப்போது 6 ஒரு புள்ளி இடுப்பு மார்க் பண்ணிக்கணும். 1 இன்ச்சு டாட்டுக்கு, அப்போ 7 ஒரு புள்ளி. அந்த டாட்டை வந்து நம்ம கனமாக பிடிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சுருக்கம் வராது பேக்கில். இப்போது ஷோல்ட்ரு 6ல் ஒரு பாகம் வைப்போம் நம்ம எப்பயுமே. 32 6ல் ஒரு பாகம், 5.25 ஒரு புள்ளி ரவுண்டு பண்ணிக்கணும், நம்ம கணக்கு வராதனால. அப்போ 5.5. இப்போது நான் 5.5 வைக்க போகிறதில்ல. ஏன் 5.5 வைக்க போகிறதில்லனா, 30 சைஸு 32 சைஸுக்கு எப்பயுமே வந்து மாறும். இன்னும் கொஞ்சம் லீனாக இருப்பாங்க. அப்படி நம்ம அந்த 6ல் ஒரு பாகமே வச்சா வலிச்சிட்டு வந்துடும். இப்போ நான் வந்து 6 வைக்கிறேன். இப்போது ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா 14 எடுத்துருக்கிறேன். 14ல் 2 இன்ச்சு குறைச்சிட்றேன். இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு, அப்போ 12 வைக்கிறேன். 6 வைக்கிறேன். இந்த சின்ன சைஸுக்கு 30 32 சைஸுக்கு இப்படி தாங்க வைக்கணும். இல்லைனா ஷோல்ட்ராண்ட நிற்காது, வலிச்சின்னு வந்துடும், இறங்கிடும். அப்புறம் வந்து சுருக்கம் வந்துடும், ஷோல்ட்ரு உட்காராது. நெக்கு டீப்பு பார்த்தீங்கன்னா 7.5, ஏன்னா 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணிட்டு 7 தான் வைக்கிறேன். ஏன் நான் 7 வைக்கிறேன்னா, உடம்புல போட சொல்ல அகந்து போய் நிற்கும் ஷோல்ட்ரு, அப்போ 7.5 வந்துடும், இறங்கிடும். இப்போது பாடி 4ல் ஒரு பாகம் 32 8, நான் 8 தான் வச்சுருக்கேன். ஏன் 8 வச்சுருக்கிறேன்னா, இந்த ஆமலுக்குள்ள ஒரு 1.5 இறங்குனா ஒரு புள்ளி கம்மி பண்ணுவோம் பாடியை, 2 இறங்குனா ஒரு 1/4 இன்ச்சு, 2 இறங்குனா ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி கம்மி பண்ணுவோம். இப்போது இது ஆமல்லேருந்து 1 இன்ச்சு தான் இறங்கியிருக்குது, அதனால் நான் ரெடியே வந்து 8 வச்சிட்டேன். இந்த சின்ன சைஸ்க்கு இப்படி தான் பண்ணணும். இப்போ இந்த பாடி மார்க்லேருந்து இடுப்பு மார்க்குக்கிட்ட ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்பயுமே இப்படி தாங்க பண்ணணும். நான் சின்ன சைஸ்க்கு இப்படி தான் வரும், இப்படி தான் பண்ணுவேன். இப்போ இந்த ஆமல் பேக் ஆமல் ஒரு எல் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இப்போது ஆமல் பார்த்தீங்கன்னா 13.5, லைனிங்கினால் 1 இன்ச்சு லூஸ் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அப்போ 14.5. இன்னும் லைனிங் வச்சு தைக்க சொல்ல திக்காகிடும். 14.5ல் பாதி 7.25 வரணுங்க ஆமல். இப்போ ஆமல் அளந்து பார்த்துக்கலாம் 7.25 வருதான்ட்டு. 7 தாங்க வருது. அப்போ ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி போட்டுக்கோங்க. இப்போ 5.25 இறக்குன மாதிரி. இப்போ இது ஒரு கோடு போட்டுட்டு அது அழகாக எல் ஷேப்லேயே நம்ம ஒரு ரவுண்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி போட்டுருக்குங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போது அழகாக மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அளந்து பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு 7.25 வரணும். 7 வந்தது, 1/4 இன்ச்சு இறக்கணும். 7 ஒரு புள்ளி தாங்க வருது. திருப்பியும் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி போட்டுக்கலாம். அப்போ டோட்டலாக 6 இன்ச்சு இறக்குன மாதிரி
பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இறக்கிக்கலாங்க. எப்பயுமே நம்ம டைட் பண்ணி வெட்டிட்டு ஒன்றா ஆமல் பெருசு பண்ணிக்கலாம். பெருசாச்சுன்னா சின்னது பண்ண முடியாது. இந்த சின்ன சைஸுக்கு இப்படி தான் இறங்கி வரும். அதேமாதிரி பாடி லூஸும் 8 கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு அழகான ஒரு எல் ஷேப்பில் ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அளந்து பார்க்கலாங்க. நம்மளுக்கு 7.25 வரணும். பர்ஃபெக்டாக வருதுங்க. 7.25 வருதுங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம 5.5 இறக்கணும், பத்தலை, திருப்பியும் 1/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சாக இறக்கிட்டோம். 6 இன்ச்சு இறக்கணும். இப்போ கரெக்டாக 7.25 வருது. பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் லோ பண்ணிக்கலாங்க. இதே அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் மேலே தூக்கி போட்டுக்கலாம். இது தப்பே கிடையாது. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பழகணும். நெக்கு அந்த டீப்பு மார்க் பண்ணல, அங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க டார்க்காக. இப்போது இங்கேருந்து பாருங்கள், ஷோல்டர் 6 வச்சோம். இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இந்த லைட்டாக கிராஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஷோல்டர் அழகாக கச்சிதமாக உட்காரும். ஷோல்டர் சின்னதாக அடக்கமாக வரும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா அந்த 1/4 இன்ச்சு கை இப்படி ஃப்ரண்ட்டில் தூக்க முடியாது, டைட் அடிக்கும். சும்மா ஒரு 1/4 இன்ச்சு அப்படி கிராஸ் வச்சிடணும், அவ்வளோதான். இப்போது அந்த ஷோல்டர் 1/4 இன்ச்சு கிராஸ் வச்சதுலேருந்து ஒரு 2.5 எடுத்துக்கலாம். நம்ம ஷோல்ட்ரு அகலம் 2.5 வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஷோல்டரும் அடங்கி வரும் சின்னதாக. இப்போ 6 வச்சுட்டு அங்கேருந்து 2.5 வச்சுன்னா ஷோல்டர் பெருசான மாதிரி ஆகிடும். இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2.5 வச்சு நெக்கு டீப் வச்சோம். இப்போ இந்த நெக்கு டீப்பிலேருந்து அந்த வெளியே மார்க் பண்ணிக்கிற பாருங்க, அகந்து போது பாருங்கள், அங்கே எடுத்துக்கலாம். இப்போது இந்த நெக்கு எடுக்க சொல்ல இந்த சின்ன சைஸுக்கு கீழே வந்து குறுகுன மாதிரி எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சுனோ கொஞ்சம் ஒய்டாக போனால் கூட அகந்து போய்டும் உடம்புல போட சொல்ல. அப்போ உடம்புல போட சொல்ல அகந்து போயிடுச்சுன்னா உள்ளே போடுற இன்னர்லாம் வெளில தெரியும். அதனால் நம்ம கீழே அடக்கி எடுக்கணும். மேலே போக சொல்ல அது அண்ணாண்ட மார்க்கில் அப்படி விட்டுடணும். அது கொஞ்சம் தள்ளி போகிற மார்க்கில் விட்டுடணும் ஷோல்டர்கிட்ட. எப்பயுமே இப்படி தான் பண்ணணும். இப்போ நம்ம வெட்டிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு 1.25 இன்ச்சோ விட்டு மார்க் போட்டுக்குங்க. இப்போ மார்க் போட்டுட்டு ஆமுலாண்ட ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்போ பேக்கு வந்து நம்ம 6 இன்ச்சு ஆமில் இருக்கணும். அதோடு ஒரு 1/2 இன்ச்சு தூக்கி தாங்க ஃப்ரண்ட்டு எப்பயுமே வந்து மார்க் பண்ணணும். இப்போ இது வந்து 6 இன்ச்சு இறக்கிருக்கணும் டோட்டலாக. அப்போ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தூக்கி போட்டு 5.5 தான் இருக்கணும் ஃப்ரண்ட்டு. எப்பயுமே 1/2 இன்ச்சு மேலே தான் வரணும். ஏன் ஃப்ரண்ட்டு 1/2 இன்ச்சு மேலே வருதுன்னா, இப்போ நம்ம மார்பும் பக்கத்தில் வந்து பில்டப்பாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா லூஸ் வைப்போம், ஒரு 1/2 இன்ச்சு வைப்போம். அப்போ டோட்டலாக 1 இன்ச்சு வந்துடும். அந்த 1 இன்ச்சு வச்சா தாங்க அவங்களுக்கு மூச்சு இழுத்து விட முடியும். ப்ளவுஸு உடம்புல போட சொல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ அந்த லூஸு விட சொல்ல என்ன ஆகும்னா ஆம்பிள் பெருசாகும். அப்போ நம்ம அந்த மேலே 1/2 இன்ச்சு தூக்கி போட சொல்ல அடங்கி வரும் ஆம்பிள். இதாங்க கணக்கு. இப்போது டாட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 9.5 எடுத்துருக்குறேங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 12 எடுத்துருக்குறேன் நான். இப்போது நான் எப்படி வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் பாடியே 4ல் ஒரு பாகம் பிரித்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைப்போம். இப்போது 32 4ல் ஒரு பாகம் பிரித்தா 8. அதில் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் 1 இன்ச்சு வைக்கணும். கல்யாணம் ஆகாத சின்ன பிள்ளையாக இருந்ததுன்னா அப்போ நான் 1/2 இன்ச்சு தான் வைப்பேன். இப்போ இவங்க மேரேஜ் ஆகாதவங்க 1/2 இன்ச்சு தான் வைப்பேன், 8.5 தான் வைப்பேன். அந்த 8.5லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு இறக்குவேன். இப்போ பாருங்கள், 8.5 4ல் ஒரு பாகம் 8, 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 8.5. அதுலேருந்து 9.5 10 11.5 தான் வருதுங்க. 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இப்போது நான் எடுத்துக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 9.5 எடுத்துருக்கிறேன். அதுக்கும் கீழே 12 எடுத்துருக்கிறேன். இப்போது இதுக்கும் அதுக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு கரெக்டாக வரும், லெஸ் ஆகுது. இப்போது நான் வந்து 8.5 11.5 வச்சுக்கிறேன். அப்போது நம்ம எடுத்த அளவோட 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணணும். அப்போ வந்து நான் எடுத்துக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 9.5 12. இப்போ இதில் 11.5 வருது டோட்டலாக. அப்போ 1/2 இன்ச்சு லெஸ் ஆகிடுச்சுன்னா ஃபிட்டிங் கச்சிதமாக உட்காரும். இதெல்லாம் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ இந்த டாட் பிரிக்கத்தாங்க கணக்கு. பாடியை 8ல் ஒரு பாகம் பிரிக்கணும். 32 8ல் ஒரு பாகம் பிரித்தா 4. 4ல் 3/4 இன்ச்சு லெஸ் பண்ணி தாங்க தள்ளணும். அதேமாதிரி கிளியும் 3/4 இன்ச்சு லெஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக தள்ளிவிடுங்க. இப்போது 3.25 தள்ளிட்டோம். அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு லெஸ் பண்ணிட்டு 2.5 தாங்க வருது. 2.5 தாங்க அந்த டாட்டு பிடிக்கணும். எல்லாத்துக்கும் இதாங்க கணக்கு. அந்த சைடு ஒரு 1.25, இந்த சைடு ஒரு 1.25. இங்கே பாருங்கள், ஒரு நுணுக்கம் சொல்கிறேன். 32 36 38லாம் பெரிய சைஸ். 34க்கு மேலே போச்சுன்னா 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு அடிப்போம். இந்த 30 32 சைஸுக்கு 1 இன்ச்சு தான் அடிப்பேன் நான். ஃப்ரண்ட்டில் மட்டும் 1 இன்ச்சு தான் அடிப்பேன். அப்போ தான் ஃபிட்டிங் கரெக்டாக உட்காரும், இல்லை மேலே தூக்கிக்கும், ப்ளவுஸே வேஸ்ட் ஆகிடும். சைடில் எப்பயுமே நார்மலாக 1.5 தான். அந்த சைடில் வந்து 1.5 தான் நம்ம எப்பயுமே வைப்போம். நம்ம அதே 1.5 வச்சுக்கலாம் நம்ம. இப்போது இந்த டாட்லாம் வந்து கரெக்டாக மார்க் போட்டுக்குங்க. கரெக்டாக கீழே பிடிக்கிற டாட்லாம் வந்து அந்த மார்க்கு கரெக்டாக வச்சு மார்க் போட்டுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து எப்பயுமே 1.5 தான் அடிப்பேன். 30 32 சைஸுக்கு 1 தான் வரணும்.
இது நல்லா கவனம் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபிட்டிங் கச்சிதமாக உட்காரும். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தூக்கி எப்பயுமே போடுற மாதிரி டாட் போட்டுக்குங்க. 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி போட்டுக்குங்க. இப்போது இந்த டாட் பாயிண்ட்லேருந்து தள்ளுறதெல்லாம் வந்து கால்குலேஷன் கிடையாது. இப்போது நம்ம அலகு பார்த்திக்கணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இருக்கும், 1.5 இருக்கும், அவ்வளோதான். நம்ம அலகு பார்த்திக்கணும், அவ்வளோதான். இந்த கால்குலேஷன்லாம் வராது. இப்போது நம்ம ஷோல்ட்ரு எப்படி வைக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டு ஷோல்ட்ரு எப்பயுமே பேக்கோட ஃப்ரண்ட்டு ஷோல்ட்ரு ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி தான் வைக்கணும். நான் 5.5 வைக்கிறேன் ஃப்ரண்ட்டு. அந்த 1/2 இன்ச்சு நம்ம எப்பவுமே வந்து இந்த கவர் தட்டி இப்படி கொடாஞ்சி எடுப்போம். அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுத்தால் இப்படி வலிச்சுன்னு வந்துடும். வலிச்சுன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இங்கெல்லாம் ரிங்கிள்ஸாக சுருக்கம் வந்துடும். ஷோல்டரில் ஒழுங்காக உட்காராது. இதே 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி ஸ்ட்ரைட்டாக எடுத்துருங்க. ஸ்ட்ரைட்டாக எடுத்திங்கன்னா ஷோல்டரில் போய் கச்சிதமாக உட்காரும். நம்மளுக்கு அந்த இடம் சுருக்கமாக வராது. எப்பயுமே இப்படி தாங்க பண்ணுவேன். பேக் ஷோல்டரோட 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி தான் ஃப்ரண்ட் வைப்பேன். இது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பாடிஸு 4ல் ஒரு பாகம் 8, 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, அப்போ 8.5. அப்போ 1/2 இன்ச்சு விட்டால் டோட்டலாக 1 இன்ச்சு வந்துடுங்க. டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வேணும். ஏன் அந்த 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி விட்றேன்னா இந்த ஆமல் டாட்டு இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, 3/4 இன்ச்சு பிடிக்க சொல்ல நம்மளுக்கு பாடி லூஸு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி கம்மியாகுங்க. இப்போது நெக்கு அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு தாங்க வைக்கணும். நம்ம இதை பாருங்கள், 2.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்கு டீப்பு இங்கேருந்து 2.5 இன்ச்சு தள்ளி தாங்க நெக்கு டீப் எடுக்கணும். அதுக்கப்புறம் அகலம் எவ்வளோ வேணாலும் 12 மார்க்கில் தள்ளிக்கலாங்க. நம்ம இப்போது நெக்கு டீப்பு 7, நான் 6.5 வைக்கிறேங்க. ஏன் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி வைக்கிறேன்னா உடம்புல போட சொல்ல டீப் ஆகிடுங்க. இப்போது இந்த மார்க் எடுத்துகிட்டு போய்ட்டு 12 அந்த 2.5 இன்ச்சு ஷோல்டர் வச்சோம் பாருங்கள், அந்த மார்க்கில் விட்டுணுங்க. இப்போது பேக்கும் 2.5, ஃப்ரண்ட்டும் 2.5. இங்கே பாருங்கள், இந்த நெக்கு டீப்பு அப்படியே அடங்கின மாதிரி எடுக்கணும். கீழே அடங்கின மாதிரி எடுத்து அந்த மேலே இருக்கிற மார்க்கில் எடுத்து போய் விட்டுடணும். கொஞ்சம் அடக்கி தான் எடுக்கணுங்க. இப்போது இந்த கிராஸ் பாருங்கள், ஊக்குப்பட்டியிலேருந்து இந்த கிராஸ் வந்து 34, 36, 38, 40க்குலாம் 3/4 இன்ச்சு அடிப்போம். இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அடித்தா போதுங்க. 32 சைஸு 30 சைஸ்க்குலாம் 1/2 இன்ச்சு அடித்தா போதும். இந்த கிராஸ் எதுக்கு அடிக்கிறேன்னா இந்த ஐப்பட்டி மேலே ஊக்குப்பட்டி போய் சமமாக உட்காரும். அப்படி அந்த கிராஸ் அடிக்காமல் நீங்கள் அந்த ஸ்ட்ரைட் மார்க்லேயே வெட்டிட்டீங்கன்னா அப்போ வந்து அந்த கேப் ஆகிடும். ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் பொழந்துட்டு இருக்கும். அப்போன்னா அவங்களால மூச்சு விட முடியாது, டைட் ஆகிடும். டைட் ஆகிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பாடி லூஸ் வைப்பீங்க. பாடி லூஸ் வைக்க சொல்ல அங்கே தான் சுருக்கம் வரும். லூஸ் அங்கே தான் நிற்கும், இங்கே காட்டாது அந்த லூஸு. அதுக்கு தான் அந்த கிராஸ் அடிக்கிறது. இப்போது இடுப்பு வந்து 24ங்க, அதில் 4ல் ஒரு பாகம் 6 ஒரு புள்ளிங்க. இப்போது இந்த வெளியே கிராஸ் அடிச்சிருக்குங்களா, அங்கேருந்து அளந்துக்கணுங்க. 3 இன்ச்சு வருதுங்க. இப்போது இங்கே 6 ஒரு புள்ளி, இந்த டாட்டை பிடிச்சிட்டோன்னா ஒன்றாயிடும். அப்போது அங்கே 6 ஒரு புள்ளி வைக்கணுங்க. வச்சுட்டு இப்போ நான் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேங்க. ஏன் அந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன்னா நம்ம இடுப்புக்கிட்டேருந்து கீழே பிடிச்சிட்டே மேலே போக சொல்ல கொஞ்சம் வெளியில் போவாங்க, தள்ளி ஒரு புள்ளி 2 புள்ளி தள்ளி போவோம். அதுதான் அந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறதுங்க. இப்போது இங்கே 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் எப்பயுமே சைடில் 1.5 இன்ச்சு தான் நம்ம கிராஸ் அடிக்கணுங்க. இப்போது இங்கேருந்து ஒரு மார்க் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க கட்டிங் இது ஃப்ரண்ட்டு. இப்போது வந்து நம்ம ஆமலுக்கு போயிடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஆமல் வந்து ஒரு பள்ளமாக குடஞ்ச மாதிரி தாங்க வரும். எப்பயுமே ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் பள்ளமாக தான் வரும். பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கணுங்க அந்த ஷேப்பு. அந்த பாருங்கள் அழகாக இருக்கணும். இவ்வளோ தான் கணக்கு வச்சு தள்ளணும், இவ்வளோ தான் அப்படிலாம் கிடையாதுங்க. அதேமாதிரி இந்த ஆமல் டாட்டு கூட பாருங்கள், இது கணக்கு கிடையாது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். இந்த இவ்வளோ தான் தள்ளணும், அவ்வளோ தான் தள்ளணும் கணக்கு கிடையாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 தள்ளி வருங்க, அவ்வளோதாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஆமல் 3/4 இன்ச்சு டாட் பிடிப்போம். 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி பிடிக்க சொல்ல நம்ம பாடி லூஸு ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாகுங்க. 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி கம்மியாகும். நீங்கள் ஒன்று அந்த ஆமல் டாட்டை பிடிச்சிட்டு பாடி அளவு அளந்து பாருங்கள். அதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா விடுறது. இப்போது ஆமல் பார்த்தீங்கன்னா 13ங்க. லைனிங் ப்ளவுஸ்க்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். அப்போ 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் 14.5. 14ல் பாதி 7.25. 7.25 தான் பேக்குக்கு கரெக்டாக நம்ம வச்சுட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் நம்மளுக்கு 7.25 வரணும். 7.25 இந்த ஆமல் டாட்டு ஒரு 3/4 இன்ச்சு பிடிப்போம். அப்போ அந்த 7.25ல் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்தா 8 இன்ச்சு வரணுங்க. இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு 8 இன்ச்சு வரணுங்க. அளந்து பார்த்தா கரெக்டாக 8 இன்ச்சு வரணும். 8 இன்ச்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஆமல் டாட்டு 3/4 இன்ச்சு பிடிச்சதுக்கப்புறம் அளந்து பார்த்தா 7.25 வரணுங்க. இப்போது நம்ம அளந்து பார்த்தலாம் கரெக்டாக வருதான்ட்டு 8 இன்ச்சு வரணும். கரெக்டாக வச்சு நம்ம அளக்கணுங்க. எப்படி அளக்குறோன்னு பார்க்குறேன், கரெக்டாக வருதான்னு பார்க்கலாங்க. பாருங்க 8 இன்ச்சு பர்ஃபெக்டாக வருதுங்க. நான் இன்னொரு டைம் கூட அளந்து காமிக்கிறேன். 8 இன்ச்சு பர்ஃபெக்டாக வருதுங்க. இந்த பாருங்கள் 8 இன்ச்சு பர்ஃபெக்டாக வருதுங்க. அதுதாங்க அருள் மாஸ்டர்ன்றது. பாருங்கள் 8 இன்ச்சு பர்ஃபெக்டாக வருது பாருங்கள். இது கரெக்டாக வரும். வெட்டிடலாங்க. பேக்கும் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட்டும் முடிஞ்சிச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வெட்டிடலாம். ஃப்ரண்ட்டும் வெட்டிட்டேன், பேக்கும் வெட்டிட்டேங்க. இப்போ யோக்கும் கையும் தான் வெட்டணும். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் யோக்கும் கையும் உடனே போடுறேன் பாருங்கள்.
ஏன்னா இது லென்த்தாக போயிட்டுருக்கு. லென்த்தாக போயிடுச்சுன்னா நீங்கள் விட்டு விட்டு பார்ப்பீங்க. விடாமல் பார்க்கணும். அப்போ தான் கரெக்டாக கற்றுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வேலை என்னோட அழிஞ்சு போகக்கூடாது. 4 பேருக்கும் கற்றுக்கணும்.